மூத்த பத்திரிகையாளர் பாக்கி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு பாக்கி, வணக்கம் சார். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக வைகோ வருகை தந்திருக்கிறார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாக ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டமாக இது கொஞ்ச காலமாக மறுமலர்ச்சி திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் செய்ய தப்பு பண்ணிட்டோமோ என்கிற உணர்வை தான் துரைவைகோ கட்சியினுடைய வைகோனுடைய மகன் துரைவைகோ தலைவர் சொல்றாரு. அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, திமுக கூட்டணியில் நீடிப்பதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதே சமயத்துல அவங்க வைகோவோட 2 எம்எல்ஏக்கள், அதாவது மறுமலர்ச்சி திமுகவை கட்சி சேர்ந்த ஆனா உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அவங்க விஜயை சந்திக்கிறாங்களான்னு தெரியல. அதை ஒட்டி தான் நம்ம அடுத்து அவர் என்ன செய்வார்னு யோகிக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்லை, வைகோ மரியாதை நிமித்தம் முதலமைச்சர் பார்த்திருக்கார் அப்படின்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே நமக்கு உறுதியா தெரியல. ஆனால் அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது அநேகமாக மறுமலர்ச்சி திமுக கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் பதவியிலிருந்து விலகுவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திரு பாக்கி சார், முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா துரை வைகோ பேசியிருந்தார். திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற எங்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சல் ஏற்படுவதாக சொல்லியிருந்தார். அது பற்றி நீங்க என்ன சொல்ல? இல்ல, அவர் நீங்க சொல்றதுக்கு முழுமையா சொல்லணும். திமுக கூட்டணியில் நீடிப்பது மன உளைச்சல்னு சொல்லல. அதாவது எங்க கட்சி சின்னத்துல போட்டியிடாம உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறது தவறு பண்ணிட்டோம், அதுதான் எங்களுக்கு மன வருத்தத்தை தருது. 1. 2வது, எங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தார்கள், திமுகவினர் கொடுத்தாங்க அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்காரு. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் சரி, அவரோட மகனும் சொல்லியிருக்காரு. அப்போ திமுக தொடர்ந்து நிர்பந்தம் செய்யுது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடல. கடந்த மக்களவை தேர்தலில் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் எப்படி உறுதியா சொன்னவர் துரை வைகோ. அதே போல தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிட்டாரு. இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் சில பேர் உதயசூரியன்லயும் சில பேர் சொந்த சின்னத்தில் போட்டியிடலாம்னு இவர் மு.க. ஸ்டாலின் சொன்னா கூட எல்லாருமே உதயசூரியன் போட்டியிடுவோன்னு விரக்தியில வெறுப்புல வைகோ சொல்லி இருக்காரு. அப்படியே போட்டியிட்டு 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இனிமேல் அவர்கள் தொடர்வார்களா என்ன, மனம் கூட்டணி திமுக கூட்டணியில் பயணிக்க மாட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இந்த 2 பேருடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும்? இனிமேல் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் உதயசூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க மாதிரி மற்ற கட்சிகள் அதிமுகல சில தலைவர்கள்லாம் பிரமுகர்கள்லாம் எம்எல்ஏ பதவியை திறந்தா மாதிரி இவங்க ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிருவாங்களா என்று பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இருந்தால் மீண்டும் அதே தொகுதியில் அவர்கள் போட்டியிட்டு தாவேக்கா வேட்பாளராக போட்டியிட்டு வருவார்களான்னு தெரியல. இதுக்கும் சில காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அல்லது இது விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவார் வைகோ. நம்ம அவர் செய்தியாளரிடம் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து அப்புறம் தான் நம்ம கணிக்க முடியும். திரு பாகி சார், தாவேக்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. நேற்று விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விஜயை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இது அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? நிச்சயமா இதுல ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். வைகோவுடைய மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து திமுகவில் பயணிக்க மனம் செயல்படவில்லை என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மை அடிப்படை. துரை வைகோவனுடைய நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் முதல்ல சொந்த சின்னத்தில் போட்டியிடணும்னு நினைக்கிறார். நாம இந்த மாதிரி அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்போம், அவங்க கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போது அவர் வெளிப்படையா என்ன சொல்லுவார் என்று பார்க்கலாம். அப்படி ஒரு மாற்றத்தை நிலைப்பாட்டை எடுத்தாருன்னா நிச்சயமாக இந்த 2 பேரும் விலகுவார்கள், அல்லது இவர்கள் திமுகவில சேர்ந்துருவாங்க. கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் அதான் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள், வைகோவுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாகி சார். நன்றி.